வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை ரேமல் புயல் உருவாகிறது. இந்த புயல் மேற்கு வங்கம் நோக்கி செல்லும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. கட்டுமரத்தில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். பொது பிரிவிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் சிந்தித்துக் கூட பார்க்கவில்லை. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தேவை என்பதை அறிந்து நாங்கள் 10% இடஒதுக்கீடு வழங்கினோம் என பிரதமர் மோடி கூறினார். தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மிகச்சிறந்த இந்துத்துவா தலைவராக விளங்கினார். அவருடைய இடத்தை பாஜக நிரப்பி வருகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக அவரது கொள்கையை கைவிட்டுவிட்டது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். லோக்சபா தேர்தல் முடிவு வந்ததும் திமுகவில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் நடக்க உள்ளது. மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களை மாற்றி உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை முழுமையாக இடிக்க மத்திய அரசுக்கு கேரள அரசு கடிதம் எழுதியுள்ளதற்கு பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சுப்ரீம் கோர்ட் ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடாது என்ற முறையில் மத்திய அரசு இந்த அணையை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். முல்லை பெரியாறு அணையிலும் சிலந்தி அணையிலும் தமிழரின் உரிமை பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுதான் தமிழக உரிமையை பாதுகாக்கும் நிலைமையா? உங்கள் மௌனம் கலையுமா? வழக்கம் போல் கடிதம் மட்டும்தான் எழுதுவீர்களா என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் இதுவரை 5 கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்த நிலையில் 6ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஓட்டுப்பதிவு நடக்கும் 57 தொகுதிகளில் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 4 ஓட்டு எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும். ஓட்டு சதவீதத்தை 48 மணி நேரத்திற்குள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட கோரிய வழக்கில் தவறான குற்றச்சாட்டுகளால் ஓட்டுப்பதிவு பாதிக்கும். தேர்தல் நடக்கும் தற்போதைய சூழலில் மனுவை விசாரிக்க விரும்பவில்லை என கூறி சுப்ரீம் கோர்ட் ஒத்திவைத்தது. சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தது தொடர்பான இறுதி விசாரணையில் 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பளித்து உத்தரவிட்டனர். சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்த பிறகு ஆட்கொணர்வு மனுவை விசாரிக்க நீதிபதி செந்தில் பாலாஜி உத்தரவிட்டார். கோடை விடுமுறைக்கு பின்னர் 2024-2025 கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 6ஆம் தேதியன்று பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி மாவட்டங்களில் முதல் கட்டமாகவும், பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டையில் 2ஆம் கட்டமாகவும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறினார். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவது இந்துக்கள் மீதான தாக்குதல். முஸ்லிம் இடஒதுக்கீட்டை எதிர்த்து இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடாவிட்டால் இந்தியா பாகிஸ்தானாக மாறிவிடும் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் இண்டி கூட்டணிக்கு ஆதரவான சூழலை மக்கள் ஏற்படுத்தியுள்ளனர். இது பிரதமர் மோடிக்கும் மக்களுக்கும் இடையிலான தேர்தல் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். அனைத்து இடங்களிலும் தோற்கும் பாஜக 400 இடங்களுக்கு மேல் எப்படி வெற்றி பெறும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்ததால் சர்ச்சை கிளம்பியது. திரும்பவும் காவி உடையுடன் திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்தி அழைப்பிதழ் அளித்து கவர்னர் மாளிகை வெளியிடுகிறது என்றால் கவர்னரை என்னதான் செய்ய முடியும் என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். வாதத்திற்கு மருந்துண்டு, அவருடைய பிடிவாதத்திற்கு மருந்தில்லை. தமிழகத்திற்கு இது கெட்ட நேரம். இது போன்ற கவர்னர் நமக்கு வந்து வாய்த்துள்ளார் என்றும் கூறினார். அரசு பேருந்துகளில் காவல்துறையினர் இலவசமாக பயணிப்பதற்கான அரசாணை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். மக்களுக்காக களத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கும் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கும் இடையே மோதலை தவிர்த்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். நான் தற்போது பதவி விலகினால் தவறான முன் உதாரணமாகிவிடும். அது தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநில முதல் மந்திரிகளையும் குறிவைக்க ஏதுவாகிவிடும் என்று ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். எங்கெங்கு பாஜக தேர்தலில் தோற்றாலும் அங்குள்ள எதிர்க்கட்சி முதல்வர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் கெஜ்ரிவால் கூறினார்.
திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான நேரு சிறப்புரையாற்றினார். கருணாநிதி 40 ஆண்டு காலம் செய்த பணியை ஸ்டாலின் பதவியேற்ற 3 ஆண்டு காலத்தில் செய்து முடித்துள்ளார் என பேசினார். புதுக்கோட்டை மாவட்டம் மாலையீடு அருகே நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார். கேரள அரசு அணை கட்டும் விவகாரத்தில் தமிழக முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என ரகுபதி தெரிவித்தார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி கோச்சில் கூரை சேதமடைந்து மழைநீர் உள்ளே புகுந்தது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முஸ்லிம் இடஒதுக்கீட்டை எதிர்த்து போராடாவிட்டால் வரும் நாட்களில் இந்தியா பாகிஸ்தானாக மாறிவிடும் என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பேசியதற்கு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னேற்றத்தில் அனைவரும் உள்ளடக்கி இருப்பதையே நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்றும் தெரிவித்தார். லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக என்ற கட்சி தனியாக அதிக ஓட்டுகளை பெற்றால் நான் கட்சியை கலைத்துவிட்டு செல்கிறேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். யார் பெரிய கட்சி என்பது அப்போது தெரியும், அவர்களின் கூட்டணியாக ஓட்டை கணிக்கக்கூடாது என்றும் கூறினார். இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கங்கனா ரணாவத் கலந்து கொண்டு பேசினார். உலகின் மிகப்பெரிய கட்சியான பாஜகவும் உலகின் மிகப்பெரிய தலைவரான பிரதமர் மோடியும் மண்டி மக்களுக்கு சேவை செய்வதற்காக என்னை தேர்ந்தெடுத்தனர். இமாச்சல பிரதேச மக்கள் சார்பாக பிரதமர் மோடியின் முன்பு மரியாதையுடன் தலைவணங்குகிறேன் என கூறினார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவின் சின்னமான தாமரையை ஆடையில் அணிந்து அக்கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக அம்மாநில கவர்னர் சிவி ஆனந்தபோஸ் மீது தேர்தல் ஆணையத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் கைதான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமாரை 4 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. கேரளாவில் சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட தமிழகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தடுப்பணை பணியை நிறுத்த மாட்டோம் என கேரளா அறிவித்துள்ளது. பந்த் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். டேராடூன் சிர்சி ஹெலிபேடில் யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் தரையிறங்கும் தருணத்தில் வானத்தில் சுழன்றபடி தத்தளித்தது. விமானியின் சாமர்த்தியத்தால் ஹெலிகாப்டர் பத்திரமாக ஹெலிபேடுக்கு அருகில் தரைப்பகுதியில் தரையிறங்கியது. 6 யாத்ரீகர்கள் மற்றும் விமானி என ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 7 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர் ஆலயங்களின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. அதில் 59,08,000 ரூபாய் பணம், 110 கிராம் தங்கம், 285 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் தியாகராஜர் கோவில் கமலாலய குளத்தில் தெப்ப திருவிழா 22ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. 2ஆம் நாள் தெப்பத்தில் பார்வதி சமேத கல்யாண சுந்தரர் எழுந்தருளி இரவு முழுவதும் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தஞ்சாவூர் கரந்தை அருள்மிகு கருணாசாமி திருக்கோவில் ஏழூர் பல்லக்கு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை சுவாமி கோவிலுக்கு வந்தடைந்ததும் ஸ்ரீ சுவாமிக்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி அதிவிமரிசையாக நடைபெறவுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அக்கரைப்பூண்டி கிராமத்தில் பக்த பிரகலாதா சரித்திரம் நாடக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரம்பரியம் மாறாமல் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியானது கணபதி ஹோமம், யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நாடகத்தை கண்டு களித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அம்மாப்பள்ளி தைக்காலில் அமைந்துள்ள சைத்தான் பிவி அம்மா அவுலியா சந்தனக்கூடு உருஸ் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சக்கரபாணி சுவாமி கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. சக்கரபாணி பெருமாள், விஜயவல்லி தாயார், சுதர்சனவல்லி தாயாருடன் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
விருதுநகர் வைலுகந்தம்மன் கோவில் வைகாசி பொங்கல் விழா விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் விரதமிருந்து அக்னி சட்டி எடுத்தும் ரதம் இழுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை அம்மனுக்கு செலுத்தினர். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கோம்பை திருமலைராய பெருமாள் கோவில் வைகாசி விசாக விழா தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேசம் அயோத்தி ராமர் கோவிலில் நாகாலாந்து கவர்னர் இல கணேசன் வழிபாடு மேற்கொண்டார். அயோத்தியில் ஸ்ரீராமரை தரிசித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் பல வருடங்களுக்கு முன்பு அயோத்திக்கு வந்துள்ளேன். புதிய கோவில் கட்டப்பட்ட பிறகு அயோத்திக்கு வர முயற்சித்தேன், ஆனால் முடியவில்லை என கூறினார். மதுரையில் கூடலழகர் கோயிலில் வைகாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். கோவை வேளாண்டிபாளையம் முத்துமாரியம்மன் கோவிலில் 28ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்கோலத்தில் அருள் பாலித்த அம்மனை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருகோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் கஜேந்திர மோட்ச விழா விமரிசையாக நடந்தது. ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். கஜேந்திர மோட்ச பூஜை நடத்தி யானை ஆற்றுக்குள் இருந்து 3 முறை பிளிரியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் இளங்குடி ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பர் ஸ்ரீ குப்புடையம்மன் கோயில் 16ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் படைப்பு திருவிழா விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் பால்குடம் பூந்தட்டு சுமந்து வந்து வழிபாடு செய்தனர். சாமியாடி அரிவாள் மீது ஏறி நின்றும் தீப்பந்தம் சுமந்தும் அருள்வாக்கு கூறினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபா ஆலய 1ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவில் நகைச்சுவை நடிகர் செந்தில் கலந்து கொண்டார். எனக்கு எல்லா கடவுளும் ஒன்றுதான், திருப்பதியாக இருந்தாலும் முனீஸ்வரராக இருந்தாலும் கடவுள் ஒன்றுதான் என நடிகர் செந்தில் கூறினார். திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியில் தமிழக கவர்னர் RN ரவி பங்கேற்றார். அவரை கோயில் செயல் அலுவலர் தமிழ்ச்செல்வி வரவேற்றார். திருவள்ளுவர் சிலைக்கு தீபாராதனை செய்யப்பட கவர்னர் ரவி வழிபட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஜூன் 30ஆம் தேதி வரை வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறன்று VIP தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் வழங்கப்பட்ட 2.24 கோடி குடும்பங்களுக்கான ரேஷன் கார்டுகள் தற்போது நடைமுறையில் உள்ளன. புதிய ரேஷன் கார்டு கோரி 2 லட்சம் பேர் விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுற்ற பிறகு அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய கார்டுகள் வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயிரிழந்த வியாபாரி ஜெயராஜின் மனைவி செல்வராணி தாக்கல் செய்த மனுவில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு சாட்சியிடம்தான் விசாரணை நடத்தப்பட வேண்டியுள்ளது. விரைவில் வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்படும் என CBI தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு காவலாளியை தாக்கிய வழக்கில் முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸை கேளம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். ராஜேஷ் தாஸை செங்கல்பட்டு திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது ராஜேஷ் தாஸ் நெஞ்சு வலிப்பதாக கூறியதை அடுத்து திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தென்காசி மாவட்டம் மேக்கரை வனப்பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் தனியார் அருவிக்கு சென்ற ஜீப் மலையிலிருந்து உருண்டு விழுந்தது. இந்த விபத்தில் ஜீப் டிரைவர் ரிதீஷ் ஜீப்புக்கு அடியில் சிக்கி இறந்தார். அச்சன்புதூர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. மார்த்தாண்டம் அருகே குலை தள்ளிய நிலையில் இருந்த 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமானது. விவசாயிகள் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. திருப்பரப்பு அருவியின் கழுகு பார்வை காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிமஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி துவங்கியது. 150 வகையான 5.5 டன் பழங்களால் பெல், டக், டைனோசர், பிகாச்சு, நத்தை, பட்டாம்பூச்சி, கரடி உள்ளிட்ட உருவங்களை வடிவமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கொட்டும் மழையிலும் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கண்காட்சி வருபவர்களுக்கு இலவசமாக மலர் நாற்றுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் தேவாலாஹட்டி பகுதியைச் சேர்ந்த பழனியாண்டி என்பவர் அதிகாலை பாத்ரூம் செல்வதற்காக வெளியே வந்துள்ளார். வீட்டு வாசலில் நின்றிருந்த காட்டு யானை அவரை தாக்கியதில் ஸ்பாட்டிலேயே இறந்தார். சத்தம் கேட்டு ஸ்பாட்டிற்கு விரைந்த வனத்துறையினர் யானையை வனத்திற்குள் விரட்டினர். இறந்தவரின் குடும்பத்தினருக்கு வனத்துறை சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது.
தாராபுரம் அடுத்த சின்னக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்த கட்டிட தொழிலாளி சிவகுமார் என்பவரை தாராபுரம் மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஒசூரிலிருந்து ஆத்தூர் அருகே தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு முட்டைகோஸ் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் கொத்தாம்பாடியில் கட்டுப்பாட்டு இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. தீயணைப்புத் துறையினர் காயமடைந்த டிரைவர் தீபக் மற்றும் நவீன் இருவரையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் வைகாசி விழா கொடியேற்றம் விமரிசையாக நடந்தது. அதிகாலை 4 மணிக்கு முத்திரை பதமிடுதலும் 5 மணிக்கு சிறப்பு பணிவிடையும் நடந்தது. ஜூன் 2ஆம் தேதி களிவேட்டி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழ்கல்லூரணி ஸ்ரீ சர்வவல்ல விநாயகர் ஸ்ரீ சண்முகநாதர் கோயில் 12ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் மற்றும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பாரதியார் தெருவில் நீரோடை குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலம் உடைந்துள்ளது. அப்படியாக நடந்து செல்வோர், வாகனத்தில் செல்வோர் நிலை தடுமாறி கீழே விடுகின்றனர். தவறி விழுந்து நீரோடையில் சில உயிர்களும் பறிபோய் உள்ளது. அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். சேலம் உளுந்தூர்பேட்டை 4 வழிச்சாலையில் அனைத்து பஸ்களும் சர்வீஸ் சாலைகளில் செல்ல வேண்டும் என போர்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில அரசு பஸ்களை தவிர மற்ற அரசு மற்றும் தனியார் பஸ்கள் மேம்பாலத்தில் செல்கிறது. பொதுமக்கள் நெடுஞ்சாலையை கடந்து வந்து பஸ் ஏறுகின்றனர். விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலக்கடலை பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகின, முளைப்பு விட்டன. 1 ஏக்கருக்கு 40 மூட்டைகள் கிடைக்கும் இடத்தில் 15 மூட்டைகள் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அரசு கவனத்தில் கொண்டு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழாவின் 8ஆம் நாளான இன்று மீன்வளத்துறை சார்பாக ஏரியில் மீன்பிடிக்கும் போட்டி நடந்தது. 5.5 கிலோ எடை கொண்ட மீனை பிடித்த செல்வம் என்பவருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு கோட்டாட்சியர் சிவராமன் பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அனுமதிக்கப்பட்ட பாலை விட கூடுதல் பால் கொண்டு சென்றது தெரியவந்தது. 3 வாகனங்களில் சென்ற 1620 லிட்டர் பாலை பிடித்து அதிகாரிகள் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளில் குற்ற சம்பவங்களை கண்காணிக்கும் விதமாக 32 லட்சம் மதிப்பில் 120 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் அவை இயங்கவில்லை. இந்நிலையில் சிசிடிவி கேமராக்கள் இணைப்பு செய்து கண்காணிப்பு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று நகராட்சி நிர்வாகம் சிசிடிவி கேமராக்களை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். விசைப்படகுகளுக்கு அனுமதிக்கப்பட்ட நீளம் சரியாக உள்ளதா, பச்சை வண்ணங்கள் பூசப்பட்டு லைசென்ஸ் எண்கள் தெளிவாக எழுதப்பட்டுள்ளதா, தடை செய்யப்பட்ட சுருக்குவலை அதிவேக சீன இன்ஜின்கள் பயன்படுத்தப்படுகிறதா எனவும் சரிபார்த்தனர். நீலகிரியில் பெய்த கனமழையால் 4 நாட்களுக்கு பிறகு இயக்கப்பட்ட மலை ரயில் மீண்டும் ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டது. குன்னூர், கல்லார், ஹில்க்ரோ ஆகிய இடங்களில் மண் சரிவு சீரமைக்கப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் சோதனை செய்த பிறகே இன்று மலை ரயில் 120 சுற்றுலா பயணிகளுடன் உதகைக்கு புறப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் பிரசாதங்கள் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர பகுதியில் சுகாதார அலுவலர்கள் திடீரென ஆய்வில் ஈடுபட்டனர். ஜெகதீசன் என்பவரது கடையில் தடை செய்யப்பட்ட 100 கிலோ பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். அதைத் தொடர்ந்து புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் 11 மளிகை கடைகளுக்கு 2,900 ரூபாய் அபராதம் விதித்தனர். நாளை மறுநாள் முகூர்த்த தினம் என்பதால் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளியூர் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே சென்னை கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 1460 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. www.tnstc.in என்ற வெப்சைட்டிலும் புக் செய்யலாம். ஆந்திராவில் அதிக பாரம் ஏற்றி சென்ற லாரி ரயில் தண்டவாளம் அருகே சிக்கி நின்றதால் ராயக்கட்டு வழியாக செல்லும் பல ரயில்கள் வழியிலேயே நிறுத்தப்பட்டது. கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு பூங்காவில் விளையாடிய 2 குழந்தைகள் மீது சேதமடைந்த மின் உயர்கள் உரசியது. மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இருந்தனர். 4 மாதங்களுக்கு முன் ஒயர்கள் சேதமடைந்தது எனவும் அதை பற்றி அடுக்குமாடி குடியிருப்பு தலைவர் கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். சரவணம்பட்டி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர்.
தொடர் மழையால் திற்பரப்பு அருவியில் 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் அருகே செல்லாத அளவில் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் தொடரும் மழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனால் தாமிரபரணி ஆற்றிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழித்துறை சப்பாத்து பாலம் மூழ்கி செல்வதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தியாகனூர் கிராமத்தில் புத்த பூர்ணிமாவையொட்டி இருவேறு புத்தர் சிலைகளுக்கு சேலம் மாவட்ட சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலக்குழுவினர் மாலை அணிவித்து தியானம் செய்து வழிபட்டனர். அரிசி கடத்தலில் ஈடுபடும் ரேஷன் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளது. இது தொடர்பான கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு வார கால தடைக்கு பிறகு குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழைய குற்றால அருவி பகுதியில் பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் சீனா சைபர் குற்றவாளிகளிடம் சிக்கிய 60 இந்தியர்கள் தூதரகத்தின் முயற்சியால் தாயகம் திரும்பினர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் கெமிக்கல் குடோனில் ஏற்பட்ட தீயால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும் புகை பரவியது. தீயணைப்புத் துறையினர் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி பாரிவள்ளல் நகரைச் சேர்ந்தவர் அசோக் துக்க நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றார். இதையறிந்த கொள்ளையர்கள் வீட்டு கதவை உடைத்து பீரோவில் இருந்த 13 பவுன் தங்க நகைகள் 344 கிராம் வெள்ளிப் பொருட்களை திருடி சென்றனர். முசிறி போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் தம்மம்பட்டி இலங்கை தமிழர் முகாமில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்த புவனேஸ்வரன் என்ற வாலிபரை தம்மம்பட்டி போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் குள்ளூர் சந்தை இலங்கை தமிழர் முகாமைச் சேர்ந்த இவர் திருட்டுத்தனமாக இங்கு தங்கியிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. திருத்துறைப்பூண்டி அருகே மோட்டார் பைக்குகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 பேர் இறந்தனர். ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திருத்துறைப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வீரகனூரில் இருந்து புனல்வாசல் வழியாக ஸ்கூட்டியில் சென்ற பெண்ணை தாக்கி 14 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபரை கெங்கவல்லி போலீசார் தேடி வருகின்றனர். அரக்கோணம் அருகே மின்சார ரயிலில் பெண் பயணிகளிடம் செயின் பறித்த ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜ் என்பவரை அரக்கோணம் ரயில்வே போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 11 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 15 வயது சிறுமியை கடத்திச் சென்ற வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்கிற வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். 15 வயது சிறுமியிடம் காதலிப்பதாக கூறி வெங்கடேஷ் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிந்தது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே வயலில் கத்திரிக்காய் பறிக்கும் போது பாம்பு கடித்து ஆனந்தவல்லி என்கிற மூதாட்டி மயக்கமடைந்தார். அவரை திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனந்தவல்லியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்த நிலையில் 8 பேரின் ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து அனைவரும் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பனையூர் வீட்டில் கைதானார். காவலாளியை தாக்கிவிட்டு தையூர் பங்களாவில் அத்துமீறி நுழைய முயன்றதாக ராஜேஷ் மீது பிரிந்து சென்ற மனைவி பீலா வெங்கடேசன் அளித்த புகாரின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசின் ரயில்வே மற்றும் கிசான் ரேஷன் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 37 பேரிடம் சுமார் 33,89,000 ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகி விநாயகமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். இந்திய ரிசர்வ் பெட்டாலியன் போலீசார் ஒருவர் உடல்நிலை சரியில்லாததால் அசிஸ்டன்ட் கமாண்டர் கோபியை போனில் தொடர்பு கொண்டு மருத்துவ விடுப்பு கேட்டுள்ளார். அதற்கு தனக்கு மன கஷ்டமாக உள்ளது என்றும் விலை மாத ஏற்பாடு செய்து தரக்கோரியும் கோபி பேசிய ஆடியோ வைரலாகி வருகிறது. பாதிக்கப்பட்ட போலீஸ்காரரின் மனைவி கமாண்டர் நாரா சைத்தன்யாவிற்கு நேரடியாக புகார் அனுப்பியுள்ளார். உனக்கு மன கஷ்டம் வந்தா எனக்கு ஒரு மன கஷ்டம் புரியுதா? எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குது. சரியா? ஏதாச்சும் ரெடி பண்ணா கொடு அமௌண்ட். நெல்லையில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளரான தீபக் ராஜா வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேர் கைதாகியுள்ளனர். முத்து சரவணன், ஐயப்பன், தம்பன், ஐயப்பன் ஆகிய 4 பேரை பாளையங்கோட்டை போலீஸ் கைது செய்தது. சென்னை ஆரியபுரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினப்பாக்கம் போலீசார் சோதனை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே பெண்ணிடம் தங்க சங்கிலி பறித்த குற்றவாளிகளை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். அதைத் தொடர்ந்து வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 சவரன் தங்க நகைகளும் 1,40,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மலைப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 லிட்டர் கள்ளச்சாராயம் ஊரலை குடியாத்தம் மதுவிலக்கு போலீசார் கீழே கொட்டி அழித்தனர். பெண் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.
ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த கட்ட விசாரணையில் விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள் தெரியவரும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பப்புவா நியூகினியா நாட்டின் தலைநகர் போர்ட் மோர்ஸ்பியின் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காகாலம் என்ற கிராமத்தில் இன்று அதிகாலை 3 மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் கிராம மக்கள் பலர் சிக்கினர். உடனடியாக பகுதியினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். 100 பேர் இறந்ததாக மீட்புப் பணியில் ஈடுபட்டவர்கள் கூறினர். ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் வெளியான படம் பார்க்கிங். கார் பார்க்கிங் பிரச்சனையை வைத்து உருவான இந்த படம் வரவேற்பை பெற்றது. பல மொழிகளிலும் ரீமேக் உரிமை விற்கப்பட்டுள்ளது. இந்த படம் இப்போது சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. ஆஸ்கரின் ஆர்ட்ஸ் மற்றும் சயின்ஸ் லைப்ரரியில் ஆய்வு நோக்கங்களுக்காக இந்த படம் தேர்வாகியுள்ளது. அஜித் நடித்து வந்த விடாமுயற்சி படம் பாதியில் நிற்கிறது. அதற்குள் தனது அடுத்த படமாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வருகிறார் அஜித். இதில் நாயகியாக நயன்தாரா ஒப்பந்தமாகி உள்ளாராம். இதற்காக அவருக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் பேசி உள்ளனர். ஏற்கனவே இவர்கள் பில்லா, ஏகன், ஆரம்பம், விஸ்வாசம் ஆகிய படங்களில் நடித்துள்ளனர். இப்போது 5வது முறையாக இணைகிறார்கள். கல்வித்துறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் நீட் தேர்வு. இதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பும் நிலவுகிறது. இந்நிலையில் நீட் பிரச்சனையை வைத்து உருவாகியுள்ள படம் அஞ்சாமை. அறிமுக இயக்குனர் சுப்புராமன் இயக்க விதார்த், பாணி போஜன், ரகுராம் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். ராகவ் பிரசாத் இசையமைத்துள்ளார். விரைவில் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. மும்பையைச் சேர்ந்த டூடூல் கலைஞர் சாந்தனு ஹசாரிகாவை காதலித்து வந்த ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் அவரை விட்டு பிரிந்தார். தற்போது படங்கள், இசையில் கவனம் செலுத்தி வருகிறார். இன்ஸ்டாவில் ரசிகர் ஒருவர், நீங்கள் சிங்கிளா கமிட்டடா என கேட்டார். அதற்கு நான் சிங்கிள் தான், மிங்கிளாக விரும்பவில்லை. எனது வேலையில் மட்டும் கவனம் செலுத்துகிறேன், அதில் சந்தோஷமாக இருக்கிறேன் என பதிலளித்துள்ளார் ஸ்ருதி. வேட்டையன் படப்பிடிப்பை முடித்துவிட்ட ரஜினி ஓய்வுக்காக அபுதாபி சென்றார். அங்கு அவருக்கு ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் சிறப்பு கோல்டன் விசா வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதற்காக அந்நாட்டு அரசுக்கு ரஜினி நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து அபுதாபியில் சமீபத்தில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட சுவாமி நாராயணன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் ரஜினி. இது தொடர்பான போட்டோக்கள் வைரலாகின. 2015இல் மோகன்ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் தனி ஒருவன். இதன் 2ஆம் பாகம் உருவாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் துவங்கவில்லை. முதல் பாகத்தில் பவர்ஃபுல் வில்லனாக அரவிந்த் சாமி நடித்தது போன்று 2ஆம் பாகத்திலும் அப்படி ஒரு ரோல் உள்ளது. இதில் பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சனை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது.